நீங்கள் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன் போயிட்டு என்னென்ன ரிசர்ச் பண்ணுவீங்க, வச்சக்கப்புறம் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணுவீங்க சார்? லைக் கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு அந்த ஆடுக்கு அது மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வச்சக்கப்புறம் சார்? இல்லை, பொதுவாகவே நம்ம வந்து இடம் செலெக்ஷன்னா ஒரு சென்டரான நல்ல நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற இடம் அது மாதிரி செலக்ட் பண்ணுவோம். பிஸியாக இருக்கிற இடமா பண்ணுவோம். பொதுவாக நீங்கள் வந்து இடம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 20-25 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்குன்னா நான் இடம் தேடவே நான் எப்படியும் ஒரு 5 years டைம் போயிருக்கோம். அப்படி அந்த அளவுக்கு தேடிக்கிட்டே தான் இருக்கும். இடம் வந்து நம்ம நினைக்கிற இடத்துல லொக்கேஷனில் கிடைக்காது. பொதுவாக ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே விளம்பரங்கிறது ஒன்று முக்கியம் நம்மளுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பிள்ளையில அந்த காதில் ஒரு பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், வாஷிங் பவுடர் நிர்மா அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்டோன் மாதிரி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த மைண்டில் அந்த குரல் இருக்கோ அந்த குரல் இருக்கிறவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம். ஆனால் இருந்தாலும் அந்த என்ன நம்ம விளம்பரம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் தான் அங்கே பேசணும். ஃபஸ்ட்டு விளம்பரம் பேசணும், ரெண்டாவது பொருள் தான் பேசணும். நம்ம விளம்பரத்தோட நம்மளோட பொருள் தான் அதிகமாக, வாய்மொழியாக விளம்பரம் தான் அதிகமாக வரணும். அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பேன்.